அரவான் என்கிறவர் யார் தெரியுமா? பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனனுக்கும் உளிப்பி என்கின்ற நாககன்னிகைக்கும் பிறந்தவர். இவர் சிறந்த வீரராவார். பாரத யுத்தத்தில் தன்னை உயிர் பலி கொடுத்துக் கொண்டால் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிந்து கொண்டு காளிமாதா முன்னாடி தன்னை பலி கொடுத்துக் கொண்டார். இவர் உயிர் திறப்பதற்கு முன்னால் கிருஷ்ணரிடம் 3 வரங்கள் வாங்கினார். முதல் வரத்தின்படி தன்னுடைய உயிர் தியாகத்தை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்றும், 2வது வரத்தின்படி உயிர் பிரிந்தாலும் தான் முழு யுத்தத்தையும் பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அரவான் தலை துண்டிக்கப்பட்டதும் அது பறந்து போய் மலை மேலே விழுந்ததாகவும் அந்த தலை யுத்தத்தை பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தான் அரவான் கோவிலில் உடல் இல்லாமல் தலை மட்டும் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்வார்கள். அரவானுடைய 3வது வரம் பலி கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி தனக்கு திருமணமாக வேண்டும் என்கிறதுதான். உடனே கிருஷ்ணர் மோகினி வடிவம் எடுத்து திருமணம் செய்து கொள்ள அரவான் இறந்ததும் கதறி அழுகிறார் மோகினி. இந்த அரவான் தான் திருநங்கைகள் வழிபடுகின்ற கூத்தாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். கூத்தாண்டவர் கோவில் விழால மோகினி போலவே திருநங்கைகள் தாங்களும் அரவான திருமணம் செய்து கொள்வதாகவும் அவர் தலை துண்டிக்கப்பட்டதும் தாங்கள் விதவை ஆகிவிட்டதாகவும் நினைத்து அழுகிறார்.